சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஏவலை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து நான் கேட்க போகிறது, நாம் இப்போது கலியுகத்தில் இருக்கோம். கலியுகம் அப்படிங்கிறது எப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கிற நிலையை பார்த்தாலே தெரியுது. நல்லவைகளுக்கு நாட்டில் வந்து பஞ்சம் இருக்கும்னு, அது மாதிரி அதுதான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த கலியுகத்தில் நாம் எந்த தெய்வங்களை வணங்கினா இந்த கலியுகத்தின் இந்த துர்சக்தியிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம், நம்ம மனசு நிர்மலமாக இருக்கிறதுக்கு இந்த கலியுகத்தில் எந்த தெய்வத்தை நாம் வழிபடணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. ஜெம் டிவி நேயர்களுக்காக அடியேன் குருமகா சன்னிதானம் வடபாதி ஆதீனம். ஜெம் டிவி நேயர்களே, பக்தியோடு பரவசத்தோடு எல்லாமல்ல பரம்பொருளின் அருளால் சிரஞ்சீவியாக பல்லாண்டு நிம்மதியாக வாழ்க்கையில் எத்தனை ஒன்றாலும் இருக்கலாம், நிம்மதி தேவை. அந்த நிம்மதியோடு வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அன்பர்களே, ஐயா அவர்கள் கேட்டாங்க, இந்த கலியுகம், இந்த கலியுகத்தில் எந்த மாதிரி ஒரு தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னாங்க. ஒன்றாய் இருந்து பலவாய் விரிந்து என்று இருப்பது இந்து மதம்தான். இதில் தாயாய் தந்தையாய் தெய்வமாய் நண்பனாய், வள்ளலாருடைய பாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நண்பன்வார் ஒரு இடத்துல, குருவேன்வார் ஒரு இடத்துல, இப்படி தெய்வங்களை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். அவ்வளோ பெரிய உலகத்தையே காக்கிற படைத்த பரமனை வந்து நண்பான்வார், அவர் நண்பர். இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போனீங்கன்னா இருக்கிற இடத்துலையே ஒரு நண்பராக இருந்தால் எவ்வளோ உரிமை எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறதுலையே அதிகமாக ஈஸ்வரனை திட்டின இடம் எதுனா காஞ்சிபுரம் தான். ஓணங்காந்தேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது பஞ்சுப்பேட்டையில், காஞ்சிபுரத்தில். ஓணம்காந்த ஈஸ்வரன். சுந்தரர் வறுமையில் வாடி கஷ்டப்பட்டு நொந்து நூலாடி அங்கே போகிறார். அந்த சுவாமியை பார்த்து கேட்குறாரு, அடப்பாவி, இப்படியே தான் கேட்குறாரு, உலகத்துக்கெல்லாம் படிகலக்கிறா இளவாறு குழலி காமாட்சி, அட பிச்சைக்காரா, உன்னை நம்பி நான் வந்தனடா, ஒற்றி வைத்து உண்பேனான்றார். ஒற்றி வைத்து உண்பேனான்னா என்ன அர்த்தம்னா, உன்னை அடகு வச்சு சாப்பிடுவாடான்னு கேட்குறாரு சிவபெருமான். காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டையில் போய் சுவாமியை பார்த்து சுந்தரர் கேட்குறாரு, அட பாவி, உலகத்துக்கெல்லாம் படிகலக்கிறா இளவாறு குழலி காமாட்சி, அட பிச்சைக்காரா, உன்னை நம்பி நான் வந்தனடா, என்னை இப்படி வறுமையில் வாட்டுறியே, உன்னை அடகு வச்சு சாப்பிடுவா. அதனால தானே நம்ம காஞ்சிபுரத்தில் அடகு கடை நிறைய இருக்குது. அடகு வச்சு சாப்பிடுவான்னு கேட்ட இடம். அந்த சுந்தரரை மிக பெருமைக்குரிய வாழ வச்சு நிறைய பொண்ணும் பொருளும் அவரை நல்ல பெரிய நிலையில் கொண்டு வந்த இடமும் அதுதான். இன்றைக்கி காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை போய் அந்த ஓணங்காந்தேஸ்வரர் கும்பிட்டோம்னா கிடைக்காத பொருள் கூட நம்மளுக்கு கிடைச்சிடும், வாழ்க்கையில் வளமாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் தான் தெரியும், வரதராஜ பெருமாள் தான் தெரியும், காமாட்சி அம்பாள் தான் தெரியும், உலகளந்த பெருமாள் தான் தெரியும். பஞ்சுப்பேட்டையை தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. தெரிஞ்சுக்குங்க, காஞ்சிபுரம் போங்க, அவர் வழிபடுங்க. காஞ்சிபுரத்தில் ஓணம் காந்த ஈஸ்வரரை போய் வழிபடுங்க. சுந்தரர் வந்து பலத்தையும் வளத்தையும் பெற்ற ஒரு திருத்தலம் ஓணங்காந்தேஸ்வரர், அற்புதமான தலம். அந்த மாதிரி இந்து மதத்தில் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு ஒவ்வொரு நிலைக்கு ஒவ்வொரு கடவுளை பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி படிப்புக்கு வாத் தேவதை சரஸ்வதியோ காரிய சித்திக்கு விநாயகரோ, நான் என்ன பண்ணுவேன், ஒரு காரியம் இன்றைக்கி நடக்கணும், இன்றைக்கி ஒருத்தரை பார்க்க போகிறேன், அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும்னா ஒரு தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு சூற தேங்காய் விட்டுருவேன், விட்டுட்டு வேண்டின்னு போவேன், அவங்க மாட்டிக்குவார், இருப்பாருங்க. அது நாளிகேர பிரியன்னு பேர். நாளிகேர பிரியாய மோதகபட்சனாய அப்படின்னு வரும், ஹேரம்பாய மதமோகித அப்படின்னு வரும். அதாவது நாளிகேர பிரியன் அந்த விநாயகரை காரிய சித்திக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது கோர்ட்டு போகிறீங்க வெற்றி அடையணும், இல்லை ஒருத்தரை பார்க்க போகிறீங்க ஜெயம் அடையணும், ஒருத்தர் பணம் தரணும், பிள்ளையார்னு போய் நின்று பிள்ளையார் பார்த்துப்பார் பிள்ளையார் பார்த்துப்பார்னு சொல்லிவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு சூற தேங்காய் உடச்சிட்டு போங்க, வெற்றி அளிக்கும். அடுத்தது சனிக்கிழமை, சனிக்கிழமையில் போயிட்டு நீங்கள் சக்கரத்தாழ்வாருடைய மந்திரம் ஓம் சகஸ்ராஹும் பட், இந்த ஒரு வரியே போதும். நீங்கள் ஃபுல் மந்திரம்லாம் சொல்ல தேவையில்லை, மாலா மந்திரம்லாம் தெரிஞ்சவங்க சொல்லட்டும். கிளிம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர தந்திர யந்திரன், அதை தெரிஞ்சவங்க சொல்லட்டும்.
நீ ஒரே வரி ஓம். அதாவது இப்போ நீங்களா ஒரு பிளாட்ஃபாரத்தில் புக்கு விற்கிது, அதை பார்த்துட்டு சகசிராவம் போட்டு படித்தா நல்லதுன்னு படித்து அதை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா பலன் கிடைக்காது. அதை ஒரு குருண்ட கேட்டு குரு ஓகே படின்னு சொன்னால் தான் அது பலன் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு உபதேசமாக இதை நான் சொல்கிறேன். ஓம் சகஸ்ரா ஹும் பட், இதை 108 தடவை சொல்லுங்கள். எதிரிகள்லாம் காணாத போடுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது இன்றைக்கி நம்ம மாட்டிக்கணும். சகஸ்ராவும் பட் சகஸ்ராவும் பட் சகஸ்ராவும் பட்டுன்னு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு எழுந்து போங்க, காப்பாற்றப்படுவீர்கள். அதே மாதிரி ஷடாசர மூர்த்தி உங்களுக்கு செய்வன இருக்கா, ஷடாசர ஓமம் பண்ணுங்க, போயிடும். ஷடாசர சண்முக ஷடாசர வேள்வி பண்ணுங்க. பாமன் சுவாமிகள் பாட்டில் பாருங்கள், முருகப்பெருமானை பிடிச்சா என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருப்பார். அண்டமாய் அவனியாய் அந்த பாடலை பாருங்கள். அதாவது சண்முக கவசத்தை படிங்க, கந்தகுரு கவசத்தை படிங்க, கந்த சஷ்டியை படிங்க, கந்த சஷ்டி கவசத்தை. ஓம் ஷௌம் சரவண பவாய ஷண்முகேஸ்வராய மயூரவாகனாய அசுரகுலமர்த்தனாய யோகாய யோகாதிபதகே அஷ்டமூர்த்தகே சிவசிவ சுப்பிரமணியாய நமகன்னு சொல்லுங்கள். இல்லையா, எனக்கு ஃபுல்லாக வராதா? ஓம் ஷௌம் சுப்பிரமணியாய நமக. அதுவும் தெரியலையா, முருகா போற்றி அப்பா போற்றி முருகா போற்றின்னு சொல்லுங்கள். முருகான்ற வார்த்தையை, அதாவது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறாரு, முருகர் வருவாரா? ஓதுவார் முன்வந்து தோன்றும்ன்றார். ஓதுவார் முன்வந்து தோன்றும்ன்றார். யாரெல்லாம் முருகான்னு சொல்கிறாங்களோ எதற்கு வந்து நிற்பார். அதுதான் உண்மை. வேலுண்டு வினை தீர்க்க மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேலுண்டு வினை இல்லை. அழகா பண்ணாங்க. முருகனை பிடிங்க, எதிரிகள் தொல்லை இருக்கார். செய்வினை அவெல்லாம் ஓடி போயிடும். கந்தன் என்று சொல்ல வந்தவினையும் வல்வினையும் ஓடிடும்னார். நீங்கள் காஞ்சிபுரம் கந்தபுரம், அதாவது கந்த புராணத்தை அரங்கேற்றம் பண்ண இடம் காஞ்சிபுரம் தான். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த கோட்டத்தில், அந்த குமரக்கோட்டத்தில் பண்ணுறார். தினந்தோறும் அந்த முருகப்பெருமானுடைய வரலாற்றை எழுதி மூலஸ்தானத்தில் வச்சுட்டு முருகனை புருப்பு பார்க்க சொல்லிட்டு வந்துடுவார். முருகன் புருப்பு பார்த்து திருட்டி வச்சிருப்பார். மறுநாள் எடுத்து பார்ப்பார். கடைசியில் எழுதுகிறார், புராணத்தை முடிச்சுட்டேன், இதுக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுன்னு எழுதி வைக்கிறார். கந்த புராணம் முருகர் தர. 1000 நாமங்கள் இருக்கு முருகா, அது ஏன் நீ கந்த புராணம் தந்த? கந்து கந்து என்றால் வாரியார் சாமிகள் அழகா சொல்வார், பகைவனுடைய வலிமையை வற்றச் செய்பவன் என்று பொருள் அப்படின்வார். கந்து, அந்த நாளில் பாருங்க, பிராமணாலாம் நிறைய பேர் பசங்களுக்கு கந்துன்னு பேர் வைப்பாடே, கந்து இங்கே வாடா அப்படின்வாங்க. கந்துன்னு பேர் வச்சா அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கந்து என்றால் பகைவனுடைய, கந்து என்றால் இலக்கியத்தில் கந்துன்னு அந்த பொருள். மதுனா இலக்கியம், தேன். இன்னைக்கு வேற ஒன்றுக்கு மதுன்னு பேர் வச்சிட்டான். மது என்றால் உண்மையான பார்த்தீங்கன்னா மதுனா இலக்கியத்தில் தேனுன்னு பேர். அதான் மதுபர்க்கம் சமர்ப்பயாமி அப்படின்றாங்க. ஓ, இந்த பேர் மதுனா ஃபேமஸ், அப்போ அதுக்கு அந்த பேர் வைப்போம் வச்சுட்டு. வாரியார் சாமிகள் அழகா தெளிவாக சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். அதாவது அந்த மாதிரி கந்துன்னு பேர் வைப்பாங்க. அந்த இடத்துல கந்து என்றால் பகைவனுடைய வலிமையை வற்றச் செய்பவன் என்று பொருள். அதனால தான் அது கந்த புராணம்னு பேர். அந்த புராணத்துக்கு பேர் வச்சாங்க. முருகப்பெருமான் புருப்பு பார்த்தது கந்த புராணம், முருகப்பெருமான் தலைப்பு கொடுத்தது கந்த புராணம். அப்புறம் கந்த புராணத்தையே முழுசாக நம்ம சும்மா படித்தோம்னாலே முருகனுடைய அருளை முழுமையாக பெறலாம். முருகனை யார் பிடிச்சாலும் அந்த முருக பக்தர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது சத்தியம். நீங்கள் வேணால் பாருங்கள், முருகனுடைய பக்தர்களை எவனாலையும் எந்த கும்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அவனுக்கு தான் ஆபத்து. அப்படிப்பட்ட வலிமை முருகன்கிட்ட கிடைக்கும். முருகனை பிடிங்களேன். முருகன் ஒருத்தன் தான் 6 படை வீடு கொண்டு 6 படை இடத்துல இருக்கான். இந்த பக்கம் போதாத குறைக்கு இந்த பக்கம் 7 அடி உயர ஏந்தலாக வல்லக்கோட்டையில் இருக்கான். இந்த பக்கம் கந்தசுவாமின் திருப்போரூரில் இருக்கான். வயலூரில் குமாரக்கெடுவல் வயலூரில் இருக்கான். நிறைய வாரியார் சாமிகள் சொற்பொழிவு பண்ண இடம். நான் ஒரு முறை சென்னை கந்தக்கோட்டம் போயிருக்கேன். ராஜகோபுரத்தோட பெரிய கோயில். முதல் போகிறேன். உள்ளே போய் முருகனை காணுமேன்னு தேடுறேன். ஐயர்கிட்ட கேட்குறேன், முருகர் எங்கே இருக்கிறார்? ஏங்க இதோ தான் இருக்கிறாரு, பார்த்துன்னு தானே இருக்கீங்க. உத்து பார்த்தா முருகர் இருக்கார். மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரியது என்பார்கள். ஜான் முருகர் உள்ளே இருக்கார், குட்டியுண்டா இருக்கார்.
நான் அவர் தான் முருகன் பெருசாக இருப்பார்னு நினச்சேன். எங்கே பார்த்தா வள்ளலார் பாடிய இடம், அருணகிரியார் பாடிய இடம், சந்தக்கோட்டம் சாதாரண இடம் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு முருகனுடைய ஸ்தலத்தை போய் பாருங்கள், முருகனுடைய நாமங்களை சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா பிரச்சனைகளும் தீரும் முருகனை பிடிச்சா. முருகனுடைய இதுவிலேயே எல்லாம் வந்துடும் பாடலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் திருப்புகழ் தாம்பரத்தில் பேபி நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் எவ்ரி ஃப்ரைடே கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார்னு எவ்ரி ஃப்ரைடே திருப்புகழ் கிளாஸ் வைப்பார் 4 to 5. நான் போய் பசங்களுக்கு பாடலாம் சொல்லி தந்திருக்கேன். அதில் பசங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். திருப்புகழ் கிளாஸ் எடுத்திருக்கேன். திருப்புகழை படித்து பாருங்கள், வேறு ஒன்றுமே வேணாம். 14,000 திருப்புகழ் அதில் நீங்கள் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடச்சிது அவர் எழுதுந்து. அந்த திருப்புகழை படித்தாலே அதில் இல்லாதே கிடையாது. அதை படிங்க. நீங்கள் வீட்டில் ஒரு யாகம் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, மங்களமாக அதை முடிக்கணும் அப்படின்னு நாத விந்து கலாதி நமோ நம, என்ன மாதிரி பாடல், வேத மந்திர சொரூபா நமோ நம்ம, தீர சம்பிரம வீரா நமோ நம்ம பாடுங்க. அதில் இன்னொன்று இருக்குது, அடுத்த பாட்டு, போதகந்தரு கோவே நமோ நம. அவர் திருப்புகழை பாடுங்க. திருப்புகழை பாட பாட வாய்மணக்குன்னு ஒருத்தர் பாடினார். திருப்புகழை பாட பாடன்னு. அதாவது திருப்புகழை பிடிச்சவங்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதை விட அருமருந்து எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இன்றைக்கி தேஞ்சிட்டு வருது. யாருமே திருப்புகழை படிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு என்னென்னமோ டப்பாங்குத்தாம் பாட்டெல்லாம் பாடி என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கையில் வளமாக இருக்கணும், முன்னுக்கு வரணும்னா, நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும்னா, செய்வினைகள் பாதிப்பு இல்லாத இருக்கணும்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. சகசிரா உம்பட்டுன்னு சக்கரத்தாழ்வாருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இதுதான் உங்களை காப்பாற்றும் நிச்சயமாக. ஓம் சக்தி சிவாய நம. ஜெம் டிவி நேயர்களே, நல்லோர் சொல் கேட்டு நல்லபடி நடந்தால் வெற்றி உண்டாகும். வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள்.